ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வினிஸ் வாஸ் ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஆல்சோ நம்ம ஃபேஸ் ஹெல்த்துக்கும் சரி நம்ம பாடி ஹெல்த்துக்கும் சரி இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து முருங்கை இலை எடுத்திருக்கேன். அதை வந்து 2 நாள் வந்து வெயிலில் காயாமல் சும்மா நிழலில் காய வச்சு நல்லா மொறுப்பு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் இல்லாமல் மறுபடியும் அந்த இலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் வறுந்தால் போதும், நல்லாவே கிறிஸ்பி ஆகிடும். அதை வந்து நல்லா ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயில் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறம் உளுந்த பருப்பு, அது கூட கடலைப்பருப்பு, இது ரெண்டும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட மல்லி வந்து கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பூண்டு, அது கூட வரமிளகா, அப்புறம் வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவு கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் புளி பார்த்திங்கன்னா ஆம்லா சைஸ் இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தா அந்த முருங்கை இலை அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு மிக்சர் கொடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு உப்பு, பெருங்காயத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா பவுடர் கன்சிஸ்டிங்க்கு பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் ரைஸ்க்கு கீ கூட வச்சு சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அண்ட் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் ஹெல்த்துக்கெல்லாம் வந்து மேசிவாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். லைக் இதில் வந்து விட்டமின் இ எல்லாம் இருக்கனால நம்ம ஃபேஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு க்ளோ, நம்மளுக்கு ஆக்னி வரது எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஹெல்த்துக்கு ஆல்சோ போன் ஹெல்த்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மாதிரி மோர் ரெசிபிக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See you, bye.